ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். நான் போன குரூப் 2 பாலிட்டி கொஸ்டின் அனலைஸ் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நம்மளுடைய அடுத்த வீடியோ குரூப் 4 பாலிட்டி கொஸ்டின் அனலைஸ் வீடியோவாக தான் இருக்கும்னு. ஸோ நான் இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜியை சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பக்காவான ஸ்ட்ராட்டஜி தாங்க நம்மளுக்கான ஸ்மார்ட் ஒர்க்கு. ஸோ இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் அந்த குரூப் 2 பாலிட்டி கொஸ்டின் அனலைஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நான் கடைசியில் சொல்ல போகிற அந்த பக்காவான ஸ்ட்ராட்டஜியும் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கும் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஹலோ ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு எம்டிஎஸ். வருங்கால கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆகிய உங்கள் அனைவரையும் மீட் த சக்ஸஸ் அகாடமிக்கு வரவேற்பதில் ஒப்பற்ற மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே பிரதாப். வெள்ளத்தணைய மலர்நீர் மட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அதாவது ஒரு குளத்தில் நீருடைய உயரம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய பூக்களுடைய உயரமும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மனதில் எந்த அளவுக்கு ஊக்கமாக இருக்குமோ அந்த ஊக்கத்துடைய அளவிற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வெற்றி நம்மளை கூடிய விரைவில் வந்தடையும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் இந்த குறளில் மிக அழகாக வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய உள்ளத்தை எப்பயுமே தளர்வடைய விடக்கூடாது, எப்பயுமே வந்துட்டு ஊக்கமாக வச்சுருக்கணும், எப்பயுமே மோட்டிவாக இருக்கணும். டிமோட்டிவ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு உங்களுடைய அகராதிலே வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. எப்பயுமே வந்துட்டு ஜாலியாக இருங்க, ஜாலியாக படிங்க. உங்களுடைய மைண்டை வந்துட்டு எப்பயுமே ஒரு டிப்ரெஷன் லெவல்லே வந்துட்டு என்ன பண்ண விடாதீங்க, இருக்க விடாதீங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு படிக்க முடியலை அப்படின்னா டக்குன்னு புத்தகத்தை மூடிட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்துட்டு செய்யுங்க. மியூசிக் கேட்க பிடிக்கும்னா மியூசிக் கேளுங்க, படம் பார்க்க பிடிக்கும்னா படம் பாருங்கள், இல்லை வேறு ஏதாவது செய்ய பிடிக்கும், தூங்க பிடிக்கும்னா தூங்குங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பான முறையில் வந்துட்டு உங்களால் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு படிக்க முடியும். ஐயோ படிக்கணுமே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை மட்டும் படிக்கிறதுக்கு முன்னாடி வர விட்டுட்டீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் அந்த எண்ணத்தோடு உட்காந்து நீங்கள் எவ்வளவு நேரம் நீங்கள் படித்தாலும் உங்களால் படிக்கவே முடியாது. அதே பேஜில் தான் இருப்பீங்க, அடுத்த பேஜுக்கு போகவே மாட்டேங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. உங்களால் அதிகமாக வந்துட்டு என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் டைமை வந்துட்டு ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க. ஓகேங்களா? ஸோ வேலைக்கு போயிட்டு வந்ததுமே படிப்பு அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க வேலையை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உடனே படிப்பு அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. மைண்டை வந்துட்டு ஓவர்லோட் ஆக விடாதீங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ், நம்மளுடைய மைண்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டைமை வந்துட்டு தேவை. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் உங்களுடைய மைண்டை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வந்துட்டு நம்ம பேசிகிட்டே தான் இருக்கலாம். ஸோ நம்ம டக்குன்னு இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பண்ணிடலாம், குரூப் 4 பாலிட்டி கொஸ்டின் அனலைஸை பார்த்துட்டு அப்படியே நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்ஸ்? பார்த்துடலாமா? ஓகே ஆஃபீஸர்ஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளவற்றை கண்டறிக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது கீழே வந்துட்டு 4 இணைகள், 4 பேர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 4 பேரில் வந்துட்டு நம்ம எது கரெக்டு எது தப்பு அப்படின்றத கண்டுபிடிச்சி தவறானதை வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்த காலம் ஜனவரி 16, 2014ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இணை வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டு தான். லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட் வந்துட்டு ஜனவரி 16, 2014 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். அடுத்து ரெண்டாவது இருக்கிறத பாருங்கள், தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 10, 2004ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியலனா எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். காம்படிஷன் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற நம்ம கண்டிப்பான முறையில் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஆஃபீஸர்ஸ். 12 அக்டோபர் 2004 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம தமிழை கிளாசிக்கல் லாங்குவேஜாக வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நம்ம ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஷினுக்கு ஈஸியாக ஆன்சர் போட்டிருக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்பயுமே மறந்துடக்கூடாது, தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது எப்போ, 12 அக்டோபர் 2004. சரிங்களா? அப்போ இந்த இணை வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே தவறு. மூணாவது இருக்கிறத பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையம் சட்டப்பிரிவு 324ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பேர் வந்துட்டு கரெக்டு தான். எலெக்ஷன் கமிஷனை மென்ஷன் பண்ணுற ஆர்டிக்கல் என்னது, 324 தான். சரிங்களா?
அடுத்து 4வது இருக்கிறத பாருங்கள், இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் 1960ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு கரெக்டான வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1961. நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் வந்துட்டு 1961 தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் இருக்குல்ல, தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம், அதை மட்டும் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்கங்க. ஆனால் மித்த 3க்குமே சோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது, பிரகதேஷில் இருக்குது, லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. நான் பிரகதீஷோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த அவுட் சோர்ஸுக்கான இதை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். சரி, ஓகே. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ங்க இது. 42வது சட்ட திருத்தம்னாலே உங்களுக்கு டக்குன்னு யார் ஞாபகம் வரணும்னா இந்திரா காந்தி தான் ஞாபகம் வரணும். ஏன்னா அவங்க தான் அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை வந்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த 42வது சட்ட திருத்தத்தை ஒரு சிறு அரசமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எக்கச்சக்க திருத்தங்களை வந்துட்டு அதில் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம குரூப் 2ல் பார்த்தோம்ல, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி நிர்வாக தீர்ப்பாயம், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக கொண்டு வரப்பட்டது தான். அந்த அளவுக்கு அந்த 42வது சட்ட திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் வந்துட்டு இருக்குது. இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது, பிரகதீஷில் இருக்குது, லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. நான் பிரகதீஷோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகே ஆஃபீஸர்ஸ், அடுத்து 3rd கொஸ்டின் பாருங்கள். புதியதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றிய சரியான கூற்றுகள் ஆனது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது கீழே ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். யானேஷ்குமார் பிப்ரவரி 19, 2025 அன்று இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக கரெக்டுங்க. ஓகேங்களா? அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அவர் 1989ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணியின் கேரள பிரிவு அதிகாரி ஆனார். வருஷத்தை மட்டும்தாங்க மாற்றி விட்டுருக்காங்க. அவர் வந்துட்டு 1988 கேரளாவில் ஐஏஎஸ் அதிகாரியாக அவருடைய பணியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதனால் இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா? அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கேரள அரசின் செயலாளராக பல்வேறு துறைகளை கையாளும் பொறுப்பை அவர் வகித்துள்ளார். இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டு தாங்க. அப்போ இதில் வந்துட்டு ஆன்சர்னு பார்த்தோம்னா பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. 2வது ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா தப்பு. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையராக வந்துட்டு இருக்கவங்க யார், எத்தனாவது தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கு சோர்ஸ், இந்த கொஸ்டினுக்கு சோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர் சோர்ஸ் தான். நான் உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர் சோர்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். கருத்து ஏ மற்றும் காரணம் ஆர் வினாவை கருதுக. கூற்று காரணம் கேள்விதாங்க. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நீதித்துறை, அதாவது ஜுடிஷியரி சம்பந்தமான ஒரு கேள்வி தான். கருத்து ஏ பாருங்கள். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். ஆமாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்து காரணம் ஆறு பாருங்கள். நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரையும் கலந்தாலோசிக்க வேண்டும். இதுதாங்க இங்கே தப்பு. அதாவது நீதிபதிகளை நியமனம் செய்கிறது வேணால் குடியரசுத் தலைவராக இருக்கலாம். ஆனால் குடியரசுத் தலைவருக்கு எந்தெந்த நீதிபதிகளை வந்துட்டு நியமனம் செய்யலாம், அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாகவோ உயர் நீதிமன்ற நீதிபதிகளாகவோ யார் யாரை நியமனம் செய்யலாம் அப்படின்ற ஒரு பரிந்துரையை அளிக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொலீஜியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீதிபதிகள் அடங்கிய குழு. அந்த குழுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். அவருக்கு கீழே 4 உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதிகள் வந்துட்டு இருப்பாங்க. இவங்க தான் வந்துட்டு கலந்து ஆலோசித்து யார் யாரை வந்துட்டு நீதிபதிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. அதன் பேரில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் நீதிபதிகளை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த காரணம் வந்துட்டு 6 தப்பு. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஏ ஆனது சரி, ஆனால் 6 ஆனது தவறு. ஓகேங்களா? இதுக்கு சோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது, பிரகதீஷில் இருக்குது, லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. நான் பிரகதீஷுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகே ஆஃபீஸர்ஸ், அடுத்து 5th கொஸ்டின். மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்களை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும். அதாவது மத்திய மாநில உறவுகள், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், இந்த உறவுகளை பற்றி ஆராயறதுக்கு சில குழுக்களை வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. அந்த குழுக்களை வந்துட்டு கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ராஜமன்னார் குழு தாங்க வரும், 1969.
ரெண்டாவது வந்துட்டு பார்த்தோம்னா சர்க்காரியா குழு வரும் 1983. மூணாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெங்கடச்செல்லையா குழு வரும் 2000. அடுத்து நாலாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா புஞ்சி குழு வரும் 2007. ஸோ மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு வந்துட்டாலே இந்த குழுக்கள்லாம் ஒரு இன்றியமையாத விஷயம். ஸோ கண்டிப்பான முறையில் நம்ம படிக்கணும். இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது, பிரகதீஸில் இருக்குது, லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. நான் பிரகதீஸோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். சரியான இணையை தெரிவு செய்க. அதாவது வயதுகளை வச்சு ஒரு கேள்வி வந்துட்டு கேட்டிருக்காங்க. சரியாக இருக்கிறத வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு வயது 60ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதியோட ஓய்வு வயது வந்து பார்த்திங்கன்னா 65. இதே இது உயர்நீதிமன்ற நீதிபதியோட ஓய்வு வயது வந்து பார்த்திங்கன்னா 62. ஓகேங்களா. அடுத்து 2வது பாருங்கள். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்பதற்கான குறைந்தபட்ச வயது 35. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டு தான். பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கணும்னா குறைந்தபட்சம் 35 வயசு ஆகியிருக்கணும். அதனால் இந்த 2வது இணை வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டு தான். அடுத்து 3வது இது பாருங்கள். மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது 30. அதாவது மேலவைனா ராஜ்யசபா, அதில் வந்துட்டு மெம்பர் ஆகணும், உறுப்பினர் ஆகணும்னா 30 வயசு ஆகியிருக்கணும். அதனால் இந்த இணை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான். அடுத்து 4வது இருக்குது பாருங்கள். கீழவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது 21ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கீழவைனா லோக்சபா மக்களவை இருக்குல்ல, அதில் வந்துட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதில் வந்துட்டு உறுப்பினர் ஆகணும்னா குறைந்தபட்ச வயது 25 இருக்கணும். இங்கே 21ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த 4வது இணை வந்துட்டு பார்த்திங்கன்னா தவறு. அப்போ இதுக்கு கரெக்டான 2 இணை ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சி தான் இதுக்கான ஆன்சர். 2 மற்றும் 3 வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டு. இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது, பிரகதீஸில் இருக்குது, லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. நான் பிரகதீஸுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகே ஆஃபீஸர்ஸ், அடுத்து 7th கொஸ்டின் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு பொறுத்துக கொஸ்டின். மாநிலங்களுடைய பெயர்கள் மாநிலங்கள் இருக்கும் பகுதின்னு சொல்லிட்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதில் இமாச்சல பிரதேசம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சி பகுதியில் வரும். ராஜஸ்தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பி பகுதியில் வரும். மேற்கு வங்காளம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏ பகுதியில் வரும். அடுத்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டி பகுதியில் வரும். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது என்ன பகுதி அப்படின்னா, அதாவது இந்தியா வந்துட்டு குடியரசு ஆகும்போது, அதாவது ரிபப்ளிக் ஆகும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணங்கள், அப்போ மாகாணங்கள் தான் சொல்லணும், அந்த மாகாணங்களை வந்துட்டு 4 கேட்டகரியாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஏ, பி, சி, டின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருந்தாங்க. இதில் ஏ கேட்டகரி என்ன சொல்லுவாங்கன்னா பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், அதாவது பிரிட்டிஷ் மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 மாகாணங்கள் வந்துட்டு இருக்கும். நம்மளுடைய மதராஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏ கேட்டகரியில் தான் வந்துட்டு இருக்கும், மதராஸ் மாகாணம். அடுத்து பி கேட்டகரி என்ன சொல்லுவாங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது சுயாட்சி அரசுகள்னு சொல்லுவாங்க. இந்த சுயாட்சி அரசுகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9 அரசுகள் வந்துட்டு இருக்கும். அடுத்து சி கேட்டகரியை வந்துட்டு பார்த்திங்கன்னா சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், அதாவது தலைமை ஆணையர் மாகாணங்கள் சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 மாகாணங்கள் வந்துட்டு இருக்கும். அடுத்து டியில் ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி, ஒரே ஒரு யூனியன் பிரதேசமாகிய அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு மட்டும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது தெரிஞ்சிருந்தாலே, அதாவது டியில் அந்தமான் நிக்கோபார் தீவு மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஷினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருந்துருக்க முடியும். இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லக்ஷ்மிகாந்தில் இதுக்கான சோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சோர்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் மண்டல் கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்றுகள் எது யாவை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கீழே மண்டல் கமிஷனை பற்றின 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எது கரெக்டுன்றதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என்ற 3 குறிகாட்டிகளை பயன்படுத்தியுள்ளது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்க. அதாவது மண்டல் கமிஷன் வந்துட்டு சோசியல், எஜுகேஷ்னல், எக்கனாமின்னு சொல்லிட்டு 3 இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, சரிங்களா. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சமூக குறியாட்டியில் 5 அளவுகோல்களும் மற்றும் கல்வி குறியாட்டியில் 2 அளவுகோல்களும் பயன்படுத்தப்பட்டன. இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா தப்புங்க. ஏன்னா வந்துட்டு சமூக குறிகாட்டியில் வந்துட்டு 4 அளவுகோல்களை பயன்படுத்தியிருப்பாங்க. கல்வி குறிகாட்டியில் வந்துட்டு 3 அளவுகோல்களை பயன்படுத்தியிருப்பாங்க. இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த 2வது ஸ்டேட்மெண்ட் தவறுங்க. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பொருளாதார குறிகாட்டியில் 4 அளவுகோல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆக மொத்தம் 11 அளவுகோல்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டுங்க. மண்டல் கமிஷனில் மொத்தம் 11 இண்டிகேட்டர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் சோசியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 4 அளவுகோல்கள் வரும். அதே மாதிரி எஜுகேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3 அளவுகோல்கள் வரும்.
எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதில் ஒரு 4 அளவுகோல்கள் வரும். இந்த 11 அளவுகோல்களை யூஸ் பண்ணி தான் மண்டல் கமிஷன் வந்துட்டு அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 1 மற்றும் 3 வந்துட்டு சரி. இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவுட் ஆஃப் த சோர்ஸ் தாங்க போயிட்டு மண்டல் கமிஷனுடைய கேள்வியை வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா மண்டல் கமிஷன்லேயே கேட்குறதுக்கு ஸ்கூல் புக்கில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ஆனால் அவங்க அவுட் ஆஃப் த சோர்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. நான் அந்த அவுட் ஆஃப் த சோர்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்னொரு விஷயம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது மண்டல் கமிஷன் மாதிரி நிறைய கமிஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கமிஷன்ஸை பற்றின விஷயங்களை நம்மளுடைய சோர்ஸில், அதாவது ஸ்கூல் புக்கு, இந்த பிரகதீஷு, லக்ஷ்மிகாந்த், இந்த மாதிரி நம்ம கைகளில் இருக்க சோர்ஸ்லையும் படிச்சுக்கிட்டு வெளியும் போயிட்டு படிக்கணும் அப்படின்றத இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வரப்போகிற தேர்வுக்கு நம்ம இந்த மாதிரியான கமிஷன்ஸ் எல்லாமே அவுட் சோர்ஸ்லேயும் போயிட்டு படிக்கணும். சரிங்களா? ஓகே ஆஃபீஸர்ஸ், அடுத்து பாருங்கள் 9வது கொஸ்டின். இது வந்துட்டு ஒரு பொறுத்துக கொஸ்டின், அதே மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின். குடியரசு தின விழாவிற்கு தலைமை வகித்த குடியரசுத் தலைவரையும் அவரோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விருந்தினரையும் பொருத்தி காட்டுக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் இந்திய குடியரசுத் தலைவருடைய பெயர்கள், இந்த பக்கம் வந்துட்டு சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்ட நபர்களுடைய பெயரை கொடுத்துட்டு பொருத்த சொல்லியிருக்காங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் பழைய குடியரசுத் தலைவர்கள்லாம் வர்றாங்க. ஆனால் நம்மளுக்கு கரண்ட்டில், அதாவது தற்போதைய குடியரசுத் தலைவர் யார்? திரௌபதி முர்மு தான். ஸோ அவங்கள பற்றின விஷயங்களை வந்துட்டு நம்ம அப்டேட்டாக வச்சுருந்தோம்னாலே இந்த கொஷினுக்கு வந்துட்டு ஈஸியாக ஆன்சர் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக இருக்கும்போது கலந்துக்கிட்ட சிறப்பு விருந்தினர் யாருன்னா பிராபோவோ சுபியாண்டோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தோனேசிய அதிபர் தான் வந்துட்டு கலந்துருப்பார் 2025. ஓகேங்களா? அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது விளாடிமிர் புடின் வந்துட்டு 2007 வந்துட்டு கலந்துருப்பார். இவர் வந்துட்டு யாருன்னா ரஷ்ய நாட்டுடைய அதிபர். ஓகேங்களா? அடுத்து பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்துட்டு குடியரசுத் தலைவராக இருக்கும்போது யுஎஸ்ஏ பிரசிடென்ட் பாரக் ஒபாமா வந்துட்டு சிறப்பு விருந்தினராக வந்துட்டு கலந்துருப்பார். இது வந்துட்டு 2007. அடுத்து ராம்நாத் கோவிந்த் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது சிரில் ராமபோசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா அதிபர் வந்துட்டு சிறப்பு விருந்தினராக வந்துட்டு கலந்துருப்பார். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2019. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா பி தான் இதற்கு கரெக்டான ஆன்சர். இதற்கான சோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர் சோர்ஸ் தான். நான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடைய இந்த சோர்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரி, ஓகே. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்டு ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாடு டோல் ஃப்ரீ நம்பர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. 1064 1965 தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டோல் ஃப்ரீ நம்பரு. ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 2 தான் அதுக்கு, அதாவது பி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அவுட் ஆஃப் த சோர்ஸ் தான் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொஷின் எடுத்திருக்காங்க. ஸோ இதற்கான அவுட் ஆஃப் த சோர்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஆல்ரெடி குரூப் 2 கொஸ்டின் அனலைஸ்லேயே சொல்லியிருந்தேன். தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸில் எங்கே வந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம கைகளில் இருக்கக்கூடிய சோர்ஸ்லையும் படிச்சுட்டு வெளியேயும் போயிட்டு இன்டர்நெட் அந்த மாதிரியான சோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கணும்னு சொன்னேன்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும், வெளியே இருந்து சோர்ஸை கலெக்ட் பண்ணி படிச்சுக்கிறணும். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர்ஸ், அடுத்து பாருங்கள் 11வது கொஸ்டின். தேர்தல் பற்றிய சரியான கூற்றுகளை கண்டறிக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கீழே 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். 2003 எல்லா மாநில தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தாங்க. 2003 நடைபெற்ற அனைத்து மாநில தேர்தல்கள்லையும் இவிஎம்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மக்களவைத் தேர்தல் 2004 வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் எனும் வரலாற்று முடிவை எடுத்துள்ளது தேர்தல் ஆணையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. அந்த 2வது ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டு தாங்க. ஸோ 2004 நடைபெற்ற லோக்சபா எலெக்ஷன், அதாவது மக்களவை தேர்தல்லையும் இந்த இவிஎம்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்துட்டு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு ஒரு முடிவை வந்துட்டு எடுத்திருப்பாங்க. அதனால் அந்த 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான். அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 2 மில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. அந்த 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புங்க. அதாவது அந்த 2004 நடைபெற்ற லோக்சபா எலெக்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 மில்லியன் இவிஎம்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் வந்துட்டு பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இங்கே 2 மில்லியன் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா தப்பு. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர்.
1 மற்றும் 2 வந்துட்டு சரி. இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான சோர்ஸ் லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. நான் லக்ஷ்மிகாந்த் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். சரி, அடுத்து 12வது கொஷின் பாருங்கள். சரியானவற்றோடு பொறுத்துக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது சரியான இணையை வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான சில கமிஷன் குழுக்களை கொடுத்துட்டு அந்த குழுக்களுக்கு வந்துட்டு தலைவராக இருந்தவங்க யார் யார் அப்படின்றத கொடுத்துட்டு அந்த இணைகள் வந்துட்டு கரெக்டாக பொருந்திருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு அதோடைய தலைவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கே சந்தானம் தான். அந்த இணை கரெக்டு தான். அடுத்து பஞ்சாயத்து ராஜ் பகுப்பாய்வு மற்றும் புள்ளியியல் குழுக்கு வந்துட்டுங்க ஜி ராமச்சந்திரன் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு தப்பு. அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா விஆர் ராவ் அப்படின்றவர் தான் வந்துட்டு தலைவராக இருந்திருப்பார். அதனால் இந்த இணை வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே தவறு. அடுத்து 3வது பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி குழு விகே ராவ் அப்படின்றவரை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி குழுக்கு தலைவராக இருந்தவர் யாருன்னா ஜி ராமச்சந்திரன் தான் தலைவராக வந்துட்டு இருந்திருப்பார். அதனால் இந்த 3வது இணை வந்து பார்த்திங்கன்னா தவறு தான். அடுத்து 4வது பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு இதுக்கு தலைவராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா வி ஈஸ்வரன் தான். ஆனால் அந்த 4வது இணை வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டு. அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 1 மற்றும் 4 வந்துட்டு சரி. இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லக்ஷ்மிகாந்த்லேயும் பிரகதீஷ்லேயும் இருக்குது. நான் பிரகதீஷோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகே, அடுத்து 13வது கொஷின் பாருங்கள். அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்றானது, அதாவது டிபிஎஸ்பி இருக்குல்ல, டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள், அதில் இருந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கீழே 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் உறுப்பு 36 முதல் 51 வரை அரசமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தாங்க. டிபிஎஸ்பியை பற்றின ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு இருக்குது, சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அரசமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த சிந்தனையை ஸ்பானிஷ் அரசமைப்பிடமிருந்து பெற்றனர். இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கணும். டிபிஎஸ்பி அப்படின்னாலே நம்மளுக்கு அயர்லாந்து தான் ஞாபகம் வரும். ஏன்னா அயர்லாந்தில் இருந்து தான் அரசுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகளை எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா? அதனால் இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசமைப்பின் ஆன்மாவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான். அதாவது ஆர்டிக்கல் 32 தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் இதே அம்பேத்கர் அவர்கள் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளையும் அடிப்படை உரிமைகளையும், அதாவது 2யுமே சேர்த்து, அதாவது டிபிஎஸ்பி ப்ளஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது 2யுமே சேர்த்து ஆன்மா மற்றும் தத்துவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு அவுட் சோர்ஸில் இதை பற்றின விஷயங்கள் வந்துட்டு இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்கூல் புக்லேயோ பிரகதீஷ்லேயோ லக்ஷ்மிகாந்த்லேயோ கிடையாது. ஆனால் அவுட் சோர்ஸில் வந்துட்டு வெளியே இன்டர்நெட்டில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா பி தான் அதற்கான ஆன்சர். 1 மற்றும் 3 சரி. இதுக்கான சோர்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா பிரகதீஷில் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்குது, லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. நான் பிரகதீஷோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஆனால் அந்த விஷயம் இருக்காதுங்க. அதாவது இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசமைப்பின் ஆன்மாவாகும் அப்படின்றது இதில் வந்துட்டு இல்லை. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு அரசுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகளை வந்துட்டு நாவல் ஃபியூச்சர்ஸ், அதாவது சிறப்பம்சம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ஒன்று வந்துட்டு வெளியே இருக்கக்கூடிய சோர்ஸில் வந்துட்டு காணப்படுதுங்க, சரிங்களா? ஓகே ஆஃபீஸர்ஸ், அடுத்து 14வது கேள்வி பாருங்கள். இது வந்துட்டு ஒரு கூற்று காரணம் கேள்வி. கூற்று ஏ பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். ஆமாங்க, இந்த கூற்று ஏ வந்துட்டு கரெக்டு தான். இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபெடரல் இன் நேச்சர், அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது இந்த கூட்டாட்சி முறையை வந்துட்டு மையப்படுத்தி தான் இருக்குது. ஆனால் ஃபெடரல் சிஸ்டம், கூட்டாட்சி அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு இந்திய அரசியலமைப்பில் எங்கேயுமே பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையை தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 1 கூட என்ன சொல்லுது, பாரதம் மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம், சரிங்களா? அதனால் இந்த கூற்று ஏ வந்துட்டு கரெக்டு தான். காரணம் 6 பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய நாடுகள் அதாவது யுஎஸ்ஏ போல் இரட்டை குடியுரிமையை வழங்கியுள்ளது. இந்த காரணம் 6 வந்துட்டு பார்த்தீங்கன்னா தவறுங்க. அதாவது அமெரிக்காவில் 2 குடியுரிமைகள் இருக்கும். நாடுன்னு அமெரிக்கா அப்படின்னு வந்துட்டா ஒரு குடியுரிமை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மாநிலங்கள், இப்போ நியூயார்க்னா அதுக்கு தனியாக ஒரு குடியுரிமை வச்சுருப்பாங்க.
அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு குடியுரிமை வச்சுருப்பாங்க. அப்போ 2 குடியுரிமை வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய இந்திய அரசமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒற்றை குடியுரிமை தான், சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு தான். ஓகேங்களா? அதனால் இந்த காரணம் 6 வந்துட்டு பார்த்திங்கன்னா தவறு. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். கூற்று ஏ சரி, காரணம் 6 வந்துட்டு தவறு. இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்கூல் புக்கில் இருக்குது, பிரகதீஸில் இருக்குது, லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. நான் ஸ்கூல் புக்கோட பிரகதீஸோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகே ஆஃபீஸர்ஸ், லாஸ்ட் கேள்வியான 15வது கேள்விக்கு வந்துட்டு வந்தாச்சு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று காரணம் கேள்வி தான். கூற்று ஏ பாருங்கள், இந்திய அரசமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மைகளை கொண்டுள்ளது. ஆமாங்க, நம்மளோட இந்திய அரசியலமைப்புன்னு வந்துட்டாலே நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை தான் கொண்டது. அதனால் இந்த கூற்று ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிஜிட் அண்டு ஃப்ளெக்சிபிள் தான். ஓகேங்களா? காரணம் 6 பாருங்கள், இந்திய அரசமைப்பின் அடிப்படை மாறாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த காரணம் 6 வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டு தான். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புடைய அடிப்படையே மாற்றாமல் இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட சட்டத்திருத்தங்களை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அதுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். கூற்று ஏ மற்றும் காரணம் 6 இரண்டும் சரியானவைகளாகும். மற்றும் காரணம் 6 கூற்று ஏக்கு சரியான விளக்கமாகும். இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கு, பிரகதீஸ், லக்ஷ்மிகாந்த் 3ல் இருக்குது. நான் பிரகதீஸோடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகே ஆஃபீஸர்ஸ், குரூப் 4 கொஷின் அனாலிசிஸையும் பார்த்து முடிச்சாச்சு. சொன்ன மாதிரியே பக்கா ஸ்ட்ராட்டஜி செக்ஷனுக்கு வந்தாச்சு. அப்படியே பின்னாடி போர்டோட வியூ பாருங்கள், அதுதான் நம்முடைய பக்கா ஸ்ட்ராட்டஜி. நம்ம குரூப் 2 கொஷின் அனலைஸாக இருக்கட்டும், குரூப் 4 கொஷின் அனலைஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு கொஷின் அனலைஸும் பார்க்கும்போது அதில் இருக்க ஒவ்வொரு கொஷினுக்குமான சோர்ஸஸ் வந்துட்டு பார்த்துட்டே வந்தோம். அந்த கொஷினுக்கான சோர்ஸஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கா, பிரகதீஸில் இருக்கா, லக்ஷ்மிகாந்தில் இருக்கா, இல்லை அந்த கொஷினுக்கு சோர்ஸஸ் வந்துட்டு 3லேயுமே, அதாவது ஸ்கூல் புக்கு, பிரகதீஸ், லக்ஷ்மிகாந்த்னு 3லேயுமே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் கொஷின் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் த சோர்ஸ்லேருந்து எந்த மாதிரியான கேள்விகள் வந்துட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாலிட்டி நாலேஜ், அரசியல் அறிவை யூஸ் பண்ணி போடுற மாதிரியான கேள்விகள் கூட நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம கொஷினுக்கு பார்த்தோம்ல சோர்ஸஸ், அந்த சோர்ஸஸை அடிப்படையாக வச்சும் அந்த சோர்ஸஸை பேஸ் பண்ணி குரூப் 2ல் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, குரூப் 4ல் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத அடிப்படையாக வச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நம்ம பார்த்த சோர்ஸஸ். அதுக்கப்புறம் இந்த சோர்ஸஸை பேஸ் பண்ணி குரூப் 2ல் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, குரூப் 4 எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னு 2ஆக வந்துட்டு என்ன பண்ணியாச்சு, பிரிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு பாருங்கள். ஸ்கூல் புக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரூப் 2லேருந்து 3 கொஸ்டினுக்கான சோர்ஸஸும், குரூப் 4லேருந்து 7 கொஸ்டினுக்கான சோர்ஸஸும் குரூப் 4ல் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரகதீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரூப் 2லேருந்து 6 கொஸ்டினுக்கான சோர்ஸஸும், குரூப் 4லேருந்து 9 கொஸ்டினுக்கான சோர்ஸஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரகதீஸில் இருக்குது. பிரகதீஸ் அப்படின்றது அந்த பச்சை கலர் பாலிட்டி புத்தகம், இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற புத்தகம் பிரகதீஸ் பப்ளிகேஷன்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரூப் 2லேருந்து 8 கேள்விகளுக்கான சோர்ஸஸும், குரூப் 4லேருந்து 11 கேள்விகளுக்கான சோர்ஸஸும் லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. லக்ஷ்மிகாந்த் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா பாலிட்டிக்கு சஜஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. என்ன ஒன்று, அது ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், குரூப் 2லேருந்து ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் குரூப் 4லேருந்து பாருங்கள் 2 கேள்விகள் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் த சோர்ஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2லேருந்து 4 கேள்விகளும், குரூப் 4லேருந்து 2 கேள்விகள் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து பாலிட்டி நாலேஜ் கொஸ்டின் பார்த்தோம்னா குரூப் 2ல் மட்டும் 2 கேள்விகள் இருக்குது, குரூப் 4ல் கிடையாது. இந்த பாலிட்டி நாலேஜ் கொஸ்டின் அப்படின்றது நம்ம குரூப் 2 கொஸ்டின் அனலைஸ் பார்க்கும்போது சொல்லியிருந்திருப்பேன். அதாவது இந்த உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற கேள்வி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு அப்படின்ற கேள்வி வந்துட்டு பார்த்திங்கன்னா பாலிட்டி நாலேஜ் யூஸ் பண்ணி போடுற மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ இந்த சோர்ஸஸையும் பிரித்த கொஸ்டின்ஸை வச்சு நான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு லக்ஷ்மிகாந்தில் படிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்லிடுறேன்னா எப்படி படிக்கணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த லக்ஷ்மிகாந்தில் படிக்கிறவங்க என்ன பண்ண போகிறீங்கன்னா, லக்ஷ்மிகாந்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட டெய்லி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா கரண்ட் அஃபேரில் வந்துட்டு அப்டேட்டடாக இருக்க போகிறீங்க. அதாவது பாலிட்டி சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேரில் வந்துட்டு டெய்லி வந்துட்டு என்ன பண்ணணும், நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். இப்போ அது எப்படி அப்டேட்டடாக இருக்கணும்னா, இப்போ குரூப் 4ல் நம்ம ஞானேஷ்குமார் எலெக்ஷன் கமிஷனர், இந்திய தேர்தல் ஆணையர் கொஷின் வந்துட்டு பார்த்தோம். அந்த கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஹெட்லைன்ஸை கேட்காம உள்ளே போய் டெப்த்தாக கேட்டிருந்தாங்க. அவர் எந்த வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணார்,
எந்த ஸ்டேட்டில் அவருடைய ஐஏஎஸ் எக்ஸாம் பணி வந்து தொடங்கினார் அப்படின்ற மாதிரி டெப்த்தாக கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா கரண்ட் அஃபேர் வந்துட்டு டெப்த்தாக வந்துட்டு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிட்டு படிக்க போகிறீங்க. அவுட் ஆஃப் சோர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா நான் கொஸ்டின் ஆன்சர் அப்பயே சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு ரிலேட்டடாக எங்கெங்கே சிலபஸில் எங்கெங்கெல்லாம் வருதோ அது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம சோர்ஸஸ்லேயும் படிச்சுக்கிட்டு அவுட் ஆஃப் சோர்ஸும் போய் இன்டர்நெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி சோர்ஸஸை கலெக்ட் பண்ணி படிச்சுக்கிறணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கமிஷன்ஸ், இப்போ மண்டல் கமிஷன் கூட பார்த்தீங்கன்னா குரூப் 4லேருந்து ஸ்கூல் புக்கு பிரகதீஸ் இந்த மாதிரி இதுலேருந்து கேட்குறதுக்கு கூட நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவுட் ஆஃப் சோர்ஸ் போய் கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்றுமேல சில கமிஷன்ஸ் இந்த மாதிரி மண்டல் கமிஷன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சில கமிஷனும் அவுட் ஆஃப் சோர்ஸ் போய் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பாலிட்டி நாலேஜ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த பேட்டர்ன் படி வந்தீங்கன்னா உங்களுக்கே அது ஈஸியாக வந்துடும். படித்து பார்த்து நீங்களே ஈஸியாக வந்துட்டு ஆன்சர் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லக்ஷ்மிகாந்தில் படிக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், இந்த பேட்டர்னை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொன்ன மாதிரியே குரூப் 2ஆக இருக்கட்டும் குரூப் 4ஆக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே 15 கேள்விகள் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ லக்ஷ்மிகாந்தில் படிக்கிறவங்க பாருங்கள் கரெக்டாக 15 கேள்விகள் வந்துட்டு வந்துடும் குரூப் 2க்கு. குரூப் 4லேருந்து கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் வந்துட்டு வந்துடும். சரிங்களா? அடுத்து இப்போ தமிழில் படிக்கிறவங்களுக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தமிழில் படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்கூல் புக்கை முடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரகதீசை முடிக்கணும். சரிங்களா? என்ன சார் ஸ்கூல் புக்கு பிரகதீசன்னு 2 இது சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதில் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், அதாவது பாலிட்டி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே பிரகதீஸ்குள்ளே வந்துட்டு வந்துருந்துங்க. ஓகேங்களா? அதனால ஸ்கூல் புக்கு நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். பிரகதீசை முடிச்சுட்டு ஸ்கூல் புக்கை ஒரு ரெஃபரன்ஸுக்காக கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரகதீசை முடிச்சுட்டு அதில் இல்லாததுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் வர போகிறீங்க. இப்போ ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரகதீஸில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் வந்துட்டு வர போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ நான் சோர்ஸஸ் காட்டும் போதே அதை பேஸ் பண்ணி தான் காட்டியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா கரண்ட் அஃபேர் வந்துட்டு வர போகிறீங்க. ஸோ அஸ் யூஸ்வல் கரண்ட் அஃபேர் டெய்லியும் வந்துட்டு அப்டேட்டடாக இருக்க போகிறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸு. ஸோ நான் எப்படி படிக்கணும்னு இப்போ தான் சொன்னேன், தமிழ்நாடு ரிலேட்டடு. அதுக்கப்புறம் வந்துட்டு சில கமிஷன்ஸ் ரிலேட்டடாக போயிட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா படிக்க போகிறீங்க. இதை முடிச்சிட்டிங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். பாலிட்டி நாலேஜ் அரசியல் அறிவை யூஸ் பண்ணி போடுற மாதிரியான கேள்விகள் கேட்டால் நீங்களே சுலபமாக வந்துட்டு போட்டுருவீங்க இந்த பேட்டர்ன் படி படிச்சிங்க அப்படின்னா தமிழில் படிக்கிறவங்க. ஓகேங்களா? அப்போ தமிழில் படிக்கிறவங்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ பிரகதீஸு 6 கேள்விகள் கவர் ஆயிருதா, அதுக்கப்புறம் குரூப் 2ல் 6 கேள்விகள் கவர் ஆயிடுது, குரூப் 4ல் 9 கேள்விகள் கவர் ஆயிருதா. ஸோ நம்மளுக்கு லக்ஷ்மிகாந்தில் இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா போய் படிக்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 2 கேள்வியும் இங்கே ஒரு 2 கேள்வியும் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். 2 கொஷினுக்கான சோர்ஸஸ் 2 கொஷினுக்கான சோர்ஸஸ் வந்துட்டு லக்ஷ்மிகாந்த் போயிட்டு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இது பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு 15 கேள்விகள் வந்துட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் படி என்ன பண்ண போகிறோம்னா உன்னிமேல் படிக்க போகிறோம். தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பேட்டர்ன்லேயே வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் இன்னொரு ப்ளஸ் நம்மளுக்கு டபுள் போனஸ்ன்ற மாதிரி என்னென்னா சில டாபிக்ஸ் இருக்குங்க. 2 கொஷினையும் டீப்பாக டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்த்ததில் சில டாபிக்ஸ்லேருந்து மட்டும் பாருங்கள் கேள்விகளை வந்துட்டு 2 எக்ஸாம்லையுமே கேட்டிருக்காங்க. குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. இப்போ 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 42வது சட்டத்திருத்தம் எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள் குரூப் 2லேயே கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி, குரூப் 4லேயே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரூப் 2ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, குரூப் 4ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜுடிஷியல் நீதித்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள் குரூப் 2லேருந்து மட்டும் 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க, குரூப் 4லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் எடுத்துக்கிட்டோம்னா குரூப் 2லேருந்து 2 கேள்விகளும் குரூப் 4லேருந்து ஒரு கேள்வி வந்துட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து பஞ்சாயத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2லுமே தலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. குரூப் 2 குரூப் 4 2லுமே ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டாபிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லக்ஷ்மிகாந்தில் படிக்கிறவங்களா இருக்கட்டும், தமிழில் பிரகதீஸில் வந்து படிக்கிறவங்களா இருக்கட்டும், 2 பேருமே இந்த ஸ்ட்ராட்டஜி படி போகும்போது இந்த டாபிக்ஸ் வரும்போது கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும்னா என்ன, இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக அவுட் சோர்ஸ் போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம். ஓகேங்களா? கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கஷ்டமானதை கூட இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக மாற்றி படிக்கிறது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம்.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க. சார் என்னெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பிரகதீஸு, லக்ஷ்மிகாந்த், ஸ்கூல் புக்கு, கரண்ட் அஃபேர், அவுட் சோர்ஸுன்னெலாம் போயிட்டு என்னெல்லாம் வந்துட்டு படிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் சார் நான் டிஎன்பிஎஸ்சியே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நான் பாலிட்டிக்லாம் புதுசு சார் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே தாராளமாக நம்மளுடைய எம்டிஎஸ் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா உண்மையில் எம்டிஎஸ் அகாடமியிலேருந்து வரப்போகிற வீடியோஸ், கிளாஸஸ் எல்லாமே, அதாவது பாலிட்டி சம்மந்தப்பட்ட கிளாஸஸ் எல்லாமே இந்த பேட்டர்ன் படி தான் இருக்க போகுது. ஸ்கூல் புக்கு, பிரகதீஸு, லக்ஷ்மிகாந்த், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆயிரும், சொல்லிடுவோம் நாங்களேவோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸு, இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த பேட்டர்னில் தான் வந்துட்டு வரப்போகுது. பாலிட்டிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா யூனிட்டுக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீப் அண்ட் டெப்த் அனலைஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு வரப்போகுது. நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், எம்டிஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர்ஸ், குரூப் 2 கொஸ்டின் அனாலிசிஸையும் பார்த்து முடிச்சாச்சு, குரூப் 4 கொஸ்டின் அனாலிசிஸையும் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம பார்த்து முடிச்ச கொஸ்டின் அனாலிஸை வச்சு நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு உருவாக்கியாச்சு. ஸோ இனிமேல் பாலிட்டிக்கு படிச்சுட்டு இருக்கவங்க, படிக்க போகிறவங்க எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எம்டிஎஸ் கூட ஃபாலோ பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்போயுமே எம்டிஎஸ் கூட ஸ்டே டியூனாக இருங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி படி படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இனி வரப்போகிற காலங்களில் பாலிட்டியிலேருந்து கண்டிப்பான முறையில் நம்மளால் அதிகபட்ச மார்க்ஸை வாங்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர்ஸ், நான் இதோட கடையை மூட்டு கிளம்புறேன். எப்பயுமே கான்ஃபிடெண்ட்டாக படிங்க, வெற்றி நிச்சயம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே பிரதாப்.